தரும் தியானம் வழங்குகிறார் தஞ்சாவூர் தியான பயிற்றுனர் வே. பொய்யாமொழி அவர்கள். தூக்கத்திற்கும் தியானத்திற்கும் தொடர்பு எப்படிங்க? தூக்கத்திற்கும் தியானத்திற்கும் மிக நெருக்கமான தொடர்பு இருக்குங்கய்யா. தியானத்திற்கு தமிழ்ல அறிதுயில்னு ஒரு பேர் உண்டுங்க. தியானம் என்பதே துயில்தான். சுற்றுப்புறத்தை பற்றிய விழிப்புணர்வோடு உறக்க நிலைக்கு செல்வதுதான் தியானம் அப்படின்னு நம்ம தமிழ்ல அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. தூக்கம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான விஷயம் மட்டும் இல்லைங்கய்யா, மனிதர்களால இயலாத விஷயம். நான் ஒரு கேள்வி கேட்பேன் எல்லாரையும், காலையில நீங்க எழுந்திருக்கிறது கஷ்டமா தூங்குறது கஷ்டமானா எல்லாரும் காலையில எழுந்திருக்கிறது கஷ்டம்னு சொல்லிடுவாங்க. அது நம்ம வெறும் மனதில் தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். என்னால் ஒரு வெளிப்புற உதவியோடு அல்லது என்னுடைய சொந்த முயற்சியால் நான் நினைத்த நேரத்துக்கு எழுந்து விட முடியுங்க. ஆனால் என்னை சுற்றி 100 பேர் இருந்தாலும் என்னால் கரெக்டாக 9:30 தூங்க முடியுமானா முடியாது. அப்போ மனிதரால் முடியாத விஷயம் இது. மனிதன் ஆளுமை இன்னும் பெறாத விஷயம் தூக்கம் தாங்க. அதில் ஆளுமை பெற்றான்னா அவன் கடவுளை பற்றிய விவரங்கள் எல்லாத்தையுமே புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்புன்னு வள்ளுவர் ஐயா சொல்லியிருக்காங்க. இப்போ விமானம் இருக்குது அப்படின்னா விமானத்தில் எது கஷ்டம்னா டேக் ஆஃப் கிடையாது, லேண்டிங் தான் கஷ்டம். இப்போ டேக் ஆஃப் ஆகலைன்னா ஒன்றும் ஆகாது, அங்கேயே நின்றுக்க போகுது. ஒன்ஸ் டேக் ஆஃப் ஆனது பர்ஃபெக்டாக லேண்ட் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, பெரிய அளவில் இழப்புகளை நம்ம சந்திக்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் டேக் ஆஃப் எப்படியோ ஆயிடுறோம், பட் லேண்டிங் பர்ஃபெக்டாக இல்லைங்க யாருக்கும். ஏன்னா சீராக மனது தரையை தொடுறது, அதனுடைய ஆரம்ப நிலைக்கு போறதுக்கு நம்ம எந்த முயற்சியுமே எடுக்கிறதே இல்லை. காலையில எழுந்திருக்கும் பொழுது நிம்மதியா இருக்கும், உறங்க செல்லும் பொழுது கொதிப்பா இருக்கும், கொந்தளிப்பா இருக்கும், வருத்தமா இருக்கிறோம், கோபமா இருக்கிறோம். இத்தனை உணர்வுகளோடு படுக்கையில் புரண்டால் எப்படிங்கய்யா உறக்கம் வரும்? அப்ப இவற்றை எல்லாத்தையும் சமநிலைப்படுத்தி கொண்ட பிறகு உறக்கத்திற்கு செல்ல வேண்டும். அப்ப தியானம் செய்துவிட்டு ஒருவர் உறங்க செல்லும் பொழுது அந்த உறக்கம் மிக ஆழ்ந்ததாக இருக்கும். ஒரு 4-5 மணி நேரம் உறங்கினாலே உடல் முழுவதும் புத்துணர்ச்சி பெறுவதை அவங்களால உணர முடியுங்க. உறங்குவதற்கு முன்பு தியானம் செய்யணுமா? நல்லா செய்யலாங்க. உறங்குவதற்கு முன்பு செய்யறதுக்கு ஹார்ட்ஃபுல்னஸ்ல ஒரு சின்ன பிரார்த்தனையோடு கூடிய தியானத்தை நாங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுப்போம். அதோடு கூடவே ஓய்வு நிலை பயிற்சியாக கொடுக்குறோம். இந்த ஓய்வு நிலை பயிற்சியோடு சேர்ந்து அந்த ஒரு பிரார்த்தனையோடு ஒருவர் உறங்க செல்லும் பொழுது கனவுகள் அதிகம் இல்லாத ஒரு நிம்மதியான மிக ஆழமான உறக்கத்தை அவரால் அனுபவிக்க முடியும். நிறைய பேருக்கு இது அனுபவபூர்வமாக நாங்கள் பார்த்துருக்கோம். எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய எங்களுடைய குருநாதர் தாஜி அவர் ஒரு விஷயத்தை எங்களோட பகிர்ந்துக்கிட்டார். சைனாவில் ஒரு பெண் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் உறங்காமலேயே இருந்தவங்க முதல் ஹார்ட்ஃபுல்னஸ் தியானம் முடிந்த பிறகு தொடர்ச்சியாக உறங்கியிருக்காங்க, ஒரே ஒரு தியானத்தின் போது. உலக தியான நாள் அன்று தியானம் பற்றி மிகப்பெரிய தெளிவை எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். இன்னும் கூட சில பேருக்கு உங்களோட தொடர்பு கொண்டு பேச வேண்டும் அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா எடுத்தோன்னு தியானம் செய்யலாம், அதற்கான வாய்ப்புகள் இருக்கு, எங்க வேணா செய்யலாம், எப்படி வேணா செய்யலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நீங்க கொடுத்துருக்கீங்க. ஏன்னா தியானம் அப்படின்றது ஒரு உயரிய நிலை அப்படின்றது எல்லாருக்கும் தெரியுது. அதை நெருங்கிறது ரொம்ப சிரமமா இருக்குமோ அப்படின்ற ஒரு அச்சமும் அவங்க மனதுல இருந்திருக்கும். ஆனா அந்த அச்சத்தை உடைக்கக்கூடிய வகையில உங்களுடைய தெளிவான உரைகள் இருந்ததுங்க. உங்களுடைய கைபேசி என நேயர்களுக்கு சொல்லுவோம். ஏதேனும் ஆலோசனைகள் தேவைப்பட்டால், சந்தேகங்கள் இருந்தால் அவர்கள் உங்களை தொடர்பு கொண்டு பேசட்டும். குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே. தியான பயிற்றுனர் தஞ்சாவூர் வே. பொய்யாமொழி ஐயாவுடைய கைபேசி எண் 99 43 76 81 49. மீண்டும் ஒரு முறை பொய்யாமொழி ஐயாவுடைய கைபேசி எண் 99 43 76 81 49. நேயர்கள் எந்த நேரத்திலும் தயங்காமல் எங்களை அணுகலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஹார்ட்ஃபுல்னஸ் மூலமாக நாங்கள் கொடுக்கிற இந்த தியானம் எல்லா நேரத்திலும் இலவசம். எப்பொழுதுமே எந்த கட்டணத்தையும் நாங்கள் பெறுவதே கிடையாது. இதை சேவையாகத்தான் செய்கிறோம். அதனால மனித குலம் முழுவதும் ஒன்றுபட வேண்டும். ஒரே உலகம், ஒரே இதயம்.